இடத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, மனையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், வீட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு சரியா? ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா. இன்னைக்கு இடம் விற்காம இருக்கிறது, வாங்காம இருக்கிறது, வீடு நமக்கு அமையாம இருக்கிறதுக்கு என்ன வழி? சில வீடு விற்காம இருக்கும், சில வீடு கெட்டவே முடியாம இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். முதல் விஷயமாக, ஒரு காலி இடம் இருக்குன்னு, பெரிய இடமா இருந்தாலும், மனை இடம், தோட்ட இடமா இருந்தாலும், எதா இருந்தாலும், ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல 8 திக்கா பிரிச்சுக்கணும். அதில் 8 குச்சின்னு நிற்க நாட்டு மருந்துகளில் வைப்பாங்க. 8 குச்சி, அது 8 திக்குலையும் முறை அடிச்சு வச்சிருக்கேன். 4 முக்குலையும் அடிச்சு, 4 முக்கில் இடையில கேப் இருக்கும்ல, அதுலேயும் நல்லா அரிஞ்சு வை. சரிங்களா? அதாவது அதோட எல்லையில போறாமே படிகாரக்கல் திஷ்டிக்காக கட்டியிருப்பாங்க. அந்த படிகாரக்கல்லை நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு, கல் உப்பு, இது எல்லா கார்னரையும் போடுங்க. எல்லையில பூரா தூவி விடுங்க. எல்லையில பூரா விஷயம் பண்ணுங்க. இது வீடா இருந்தாலும் 5 சென்ட், 2 சென்ட், 1 சென்டா இருந்தாலும் பரவாயில்ல, பல ஏக்கரா இருந்தாலும் செஞ்சு பாருங்க. அந்த இடத்துல இருக்க தோஷங்கள் விலகும், தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும், வீடு விற்கும், இடம் விற்கும், அல்லது நீங்க உங்களுக்கு வசப்படும், இல்ல பூர்வீக சொத்தா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா வரும். இதை செய்து பாருங்க. பெருமாள் அனுகிரகத்தோட வீடு வாங்கலாம், மனை நல்லபடியா முடியும். கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய மனைகள் கண்டிப்பான ஒரு நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான விஷயமாக மாறும். நல்லது நடக்கும். நாராயணா கோவிந்தா.